ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இப்போதைக்கு இந்தியாவில் போக்கிமான் ஹரைசான்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படிங்கிற 3 லாங்குவேஜில். அதில் டப்பிங் வந்து இப்போதைக்கு நிறைய ஆடியன்ஸ் கிட்ட, போக்கிமான் ஹரைசான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட அந்த தமிழ் டப்பிங்கிறது வந்து ஒரு கலவை விமர்சனம். சில பேத்துக்கு பிடிச்சிருக்கு, சில பேத்துக்கு பிடிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளே அந்த டப்பிங் ரிவ்யூ வந்து போட்டிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அதோட 2வது எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ணது முதல் எபிசோடை வச்சு தான் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஆனால் இப்போதைக்கு 2வது எபிசோடில் தான் அதோட ஓப்பனிங் சாங் வந்து இப்போதைக்கு அவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் சாங்குங்கிறது ஜாப்பனீஸ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, 2வது எபிசோடில் தான் அவங்க வரும் அந்த சீசனை பொறுத்தளவில். ஸோ இப்போதைக்கு அது தமிழில் டப்பாக இருக்குது. எந்த ஒரு வீடியோவில் தமிழ் டப்பிங் ஹரிசான்ஸ் ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்லேயே நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு டீசெண்டாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இதில் நான் எதுவும் தப்பாக பேசுனேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க. யாருக்கும் ஹேர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பார்த்து பேசுகிறேன். உண்மையிலேயே தமிழ் ஓப்பனிங் சாங் நல்லா இல்லைங்க, உண்மையிலேயே நல்லா இல்லை. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், நல்லா இல்லை. இங்கிலீஷில், ஜாப்பனீஸில் உயிரை கொடுத்து பாடியிருப்பானுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜாப்பனீஸ்லேயும் சரி, இங்கிலீஷ்லேயும் சரி, ஓப்பனிங் சாங்கிறது ஒரு ஃபீமேல் வாய்ஸ் தான் வரும். அது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீமேல் லீடு ப்ரோட்டகனிஸ்டாக வச்சு போகிற சீசனுக்கு ஓப்பனிங் சாங் வந்து ஃபீமேலாக பண்ணும்போது அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஐ கேம் ஆகிற மாதிரி அதுலேயே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க வந்து ஒரு மேல் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸில் நான் எந்த ஒரு குறையுமே சொல்லலை. அந்த ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட்டையும் அவருடைய குரலையும் பற்றி நான் இந்த இடத்துல பேச வரல. அந்த பாட்டு நல்லா இல்லை, தமிழ் டப்பிங் நல்லா இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா, அவருடைய ஃபோட்டோ, அவங்களுடைய நேம்ஸ்லாம் எனக்கு தெரியும், பட் இந்த இடத்துல அது காட்ட முடியாது. நிறைய சேனல்ஸில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இருக்கும் தமிழ்லேயே. ஸோ அவங்க வந்து போக்கிமான் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனால் எனக்கு பொறுத்தளவில் ஓப்பனிங் சாங் தமிழில் நல்லா இல்லைங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு ஓப்பனிங் சாங் நல்லா இல்லை, பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. ஏதோ ஒரே ஒரு வாய்ஸ், அது தமிழானே தெரில, அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சீசன் எடுத்துக்கோங்க, 11வது சீசன் எடுத்துக்கோங்க, 6வது சீசன் எடுத்துக்கோங்க, எவ்வளோ தமிழ் டப்பிங் சூப்பராக இருக்கும். ஓப்பனிங் சாங்லாம் மொதல் சீசன்லாம் நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஒஸ்ட்டு ஓப்பனிங் சாங் தமிழ் டப்பிங் அப்படின்னா அதில் இடம் போக்கிமான் ஹரைசன்ஸ் தான். உண்மையிலே நான் சொல்கிறேன், நல்லா இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க டப்பிங் டீம்? ஒரு புது சீசன் கொடுக்குறாங்க, ஒரு புது ஆக்டர்ஸை கூட்டு வர்றது சரி. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அது பார்க்க தோண மாட்டேங்குது. நீங்கள் அந்த ஓப்பனிங் சாங்கை பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு குவாலிட்டி கம்மியான ஒரு ஃபேன் டப்பிங் மாதிரி இருக்குது. அது தமிழானே தெரில. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தமிழானே தெரில, ரெலிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இங்கிலீஷ்க்கு. என்ன சொல்கிறது, நான் ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் என்னோடய ஆதங்கத்தெல்லாம் கம்மியாக்கி தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஃபேன்ஸான உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டப்பிங் டீம்கிட்ட போய் சேரட்டும், அடுத்த சீசனாவது நமக்கு நல்லா இருக்கட்டும். இந்த ஓப்பனிங் சாங் எனக்கு பிடிக்கலைங்க, அவ்வளோதான். பொதுவாகவே அந்த கருத்து தான் வரும்னு நம்புகிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்மளும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு கருத்து எதுவும் சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.